பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் தொடர்பாக ஜனவரி 23ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது நீதிமன்ற உத்தரவுப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த நீதிமன்ற உத்தரவு அக்டோபர் 2025 வந்துருச்சு. அப்பயே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, புதிதாக அரசு பணியில் சேர்றவங்களுக்கு மட்டும், அதாவது முதல் முறையாக அரசு பணிக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் தமிழ் வழி இடஒதுக்கீடு, அதாவது தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கான இடஒதுக்கீட்டு முன்னுரிமை அப்படிங்கிறது கிடைக்கும். பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் அரசு பணியில் இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது. இதில் ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் நான் ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறேன், ஆனால் அந்த அரசு பணிக்கு போகிறதுக்கு பிஎஸ்டிஎம் பயன்படுத்தி நான் போகலை சார். நான் இப்போ குரூப் 4 ஒரு இடத்துல ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன், ஆனால் நான் அந்த குரூப் 4 வேலைக்கு வந்தது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வச்சு வரல, அப்படின்னா நான் இனிமேல் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுக்கும் கிடையாது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிப்பாங்க, முதல் முறையாக அரசு பணிக்கு தேர்வாகிறவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பொருந்தும். ஸோ இதுதான் இன்றைக்கி தமிழக சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டிருக்கு. பட் இதில் புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறவங்க குறிப்பிட்ட காலி பணியிடங்களுக்கு மட்டும்தான் அத்தகைய முன்னுரிமை பெற விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது இனிமேல் இவங்க அஃபிஷியலாக ஜீவோ ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த குறிப்பிட்ட பணி என்ன அப்படிங்கிறது, காலி பணியிடம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நன்றி.